வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 36. பிரியா வினோத்திடம் சொன்னாலே தவிர அவளால் இந்த திருமணத்தை ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை. வினோத்தின் மேலிருந்த கோபத்தில்தான் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாள். வினோத்தை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் வினோத்தை தன் கல்யாண வேலையில் ஈடுபட சொன்னாள். வினோத்தை தண்டிப்பதாக எண்ணி தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டாள். ஏன் வினோ இப்படி பண்ணுன? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். எதுக்கு என்கிட்ட வந்த? எதுக்கு என்னை ப்ரப்போஸ் பண்ணுன? எனக்காக எதுக்கு ரிஸ்க் எடுத்து என் வீட்டுக்கு வந்த? கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருந்தோம். பின்ன ஏன் உனக்கு பணத்தாசை வந்தது? என்னை விட உனக்கு பணம் தான் முக்கியமா? என்னை ஏன் பிடிக்கலன்னு சொன்ன? பிடிக்கலனா எதுக்குடா கல்யாணம் பண்ணின? என்னை அழ வைக்கவா? அதான் அழ வச்சுட்டல்ல. என்னோட சந்தோஷத்தை எல்லாம் பறிச்சுட்டு சந்தோஷமாக தானே இருந்த. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழசை மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நான் மறக்கலை தான். அப்போவும் உன்னை காதலிச்சேன் தான். அப்போவும் மிஸ் பண்ணினேன் தான். ஆனால் உன் நினைவுகளோட வாழ பழகிட்டேன் தானே. அப்புறம் ஏண்டா திரும்ப வந்த? நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நான் உனக்கு வேண்டாமா? என் காதல் நிஜம்டா. பிடிக்கலனா எதுக்குடா வந்த? எதுக்கு நான் கட்டி பிடிக்கும்போது என்னை தட்டி விடலை? எதுக்கு நீயும் என்னை கட்டி பிடிச்ச? நீ எப்பவும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? ஏண்டா என்னை கொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஃபீலிங்கே இல்லையா? என்னோட ஃபீலிங் கூட விளையாடுறது தான் உனக்கு பிடிச்சிருக்கா? பாவம்டானா, எவ்வளவு தான் தாங்குவேன்? அந்த ஆனந்த் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நீ எப்படிடா நினச்ச? ப்ளீஸ்டா, என்னை விட்டுட்டு போயிடாத. ப்ளீஸ்டா. அவள் குரலில் வேகம் குறைந்தது. வினோத்தின் ஃபோட்டோவின் மேல் முகம் புதைத்து அழுதாள். வாசலில் நின்றிருந்த வினோத், சாரி பிரியா என கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து நகர செல்வி அவன் முன் வந்து நின்றாள். கேட்டீங்க தானே? பிரியாக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க தானே? அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ கூட எதுவும் இல்லை. அக்கா கிட்ட பேசுங்க. அக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ் மாமா. செல்வி, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. வினோத் கராராக சொல்ல செல்வி முழித்தாள். இங்கே பாரு செல்வி, என்னால் பிரியாவை சந்தோஷமாக வச்சுக்க முடியல. அப்பவும் சரி இப்போவும் சரி, என்னால் மட்டும்தான் பிரியா கஷ்டப்படுறா. எல்லாமே என்னால் தான். நான் தான் இதை சரி பண்ணணும். ஆனந்த் ரொம்ப நல்ல பையன். அவன் பிரியாவை ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் என்னை விட பிரியாவை நல்லா பார்த்துப்பான். அவள் ஆனந்த் கூட சந்தோஷமாக இருப்பா. அதுதான் எனக்கும் வேணும். லூசா மாமா நீங்கள்? அப்பவும் சரி இப்போவும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களால் தான் அக்கா கஷ்டப்படுறாங்க. அதுவும் எதுக்கு தெரியுமா? நீங்கள் அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து வெளியே அனுப்புறதால. அன்னைக்கு நீங்கள் டைவர்ஸ் கேட்டீங்கன்னு தான் அக்கா கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்காக இல்லை. இப்போவும் நீங்கள் அதே தப்பை தான் பண்ணுறீங்க. இந்த தப்பை நீங்கள் இப்போ சரி பண்ணலைன்னா என்றைக்குமே அக்கா சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. செல்வி ப்ளீஸ், என்னை குழப்பாத என அங்கிருந்து நகர்ந்தான் வினோத். நான் என்ன பண்ணுறேன்? செல்வி சொன்னதும் சரிதான். பிரியா சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். அவள் ஏன் கூட சந்தோஷமாக இருப்பாளா, இல்லை ஆனந்த் கூடவா? அவள் என்ன தான் லவ் பண்ணுறா. ஏன் கூட தானே சந்தோஷமாக இருப்பா. அச்சோ, இந்த செல்வி என்னை குழப்பிட்டா. நான் எடுத்த முடிவு சரியா தப்பா தெரியல. எனக்கு தேவை என் பிரியா சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு தெரியும் பிரியா என்னதான் லவ் பண்ணுறா. ஆனால் அவள் என் கூட சந்தோஷமாக இருப்பாளா? திரும்ப நான் அவளை கஷ்டப்படுத்திட்டா? இல்லை இல்லை, ஆனந்த் ரொம்ப நல்லவன். பிரியாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான். கண்டிப்பாக அவளை நல்லா வச்சுப்பான். பிரியா என்னை மறக்க கஷ்டப்படுவாதான். ஆனால் ஆனந்தோட காதல் அவளை மாற்றும். ஐயோ, நானும் தான் அவளை லவ் பண்ணுறேன். நான் ஒரு தடவை பண்ணின தப்போட விளைவுகளை பார்த்துட்டேனே. திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டேன். பிரியா எனக்கு வேணும். ஆனந்தோட காதல் ஒருதலை காதல். அவன் அவளை சந்தோஷமாக வச்சிருப்பானா? என்னோடது இருதலை காதல். என்னால் ஆனந்தை விட சந்தோஷமாக வச்சுக்க முடியும்.
நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. சாரி பிரியா, உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். நான் இப்போவே வரேன் என அறையை விட்டு வெளியேற இருந்தவன் ஒரு நிமிடம் யோசித்தான். வினோத், நீ என்ன பண்ணுற? நீ பிரியா அம்மா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. உன்னால் எப்படி மீற முடியும்? நான் பிரியாவுக்கும் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவளை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? முடிவெடுக்க தெரியாதவனாய் அறைக்குள் அலைந்து கொண்டிருக்க அங்கு ஆனந்த் வந்தான். வினோத், ஆனந்த் அழைத்ததும் கண்ணில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு எதுவும் அறியாதவன் போல திரும்பினான். சொல்லுங்க ஆனந்த், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என ஆனந்த் தயங்க. என்ன மாப்பிள்ள சார் இப்படியெல்லாம் கேட்டுட்டு? சொல்லுங்க, என்ன விஷயம் என்றான் நெஞ்சை கல்லாக்கியபடி. நீங்கள் பிரியாவுக்கு என்ன ரிலேஷன் எனக்கு தெரியாது. நீங்கள் பண்ணுற ஹெல்ப் எல்லாம் பார்த்தா நீங்கள் க்ளோஸ்னு மட்டும் புரியுது. அதான் உங்ககிட்ட என தயங்க. ஏன் தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நான் பிரியாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்கள திரும்ப ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என ஆனந்த் சொல்ல, தன் கண்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அணையை உடைத்துவிட்டு முன்னேறுவேன் என நின்று கொண்டிருந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது என அறிந்த வினோத் ஆனந்தை கட்டிக்கொண்டான். ஆனந்துக்கு தெரியாமல் கண்ணிலிருந்து வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். என்னாச்சு வினோத்? ஒன்றும் இல்லை என்றவன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அவனை அணைத்தபடி தொடர்ந்தான். பிரியா ரொம்ப கொடுத்து வச்சவ, அதனால தான் அவங்களுக்கு உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க என்றவன் கண்ணீரை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தான். இதில் என்கிட்ட பேச என்ன இருக்கு என்று அவனுடைய அணைப்பிலிருந்து வெளிவந்தான். அது பிரியாவை மீட் பண்ணணும்னு பிரியாவுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது பக்கத்தில் இருந்த பரிமளா ஆண்டி, அது எப்படிப்பா, காப்பு கட்டியாச்சு, இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் பிரியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? நான் பரிமளா ஆண்டி கிட்ட பேசுகிறேன் என முடிக்கும் முன்னே பரிமளா அங்கு ஆஜரானார். என்கிட்ட என்ன பேசணும்? அது ஒன்றில்லை ஆண்டி என்ற வினோத் அவர் கையை பற்றினான். ஆனந்த் மேரேஜ் முன்னாடி பிரியாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி தம்பி? 2 பேருக்கும் காப்பு கட்டியாச்சு, இனிமே சந்திக்கிறது நல்லதில்லை. கம்மான் ஆண்டி, இன்னும் உங்கள் ஜென்ரேஷன்லேயே இருக்கீங்க, எங்கள் ஜென்ரேஷனுக்கு வாங்க என கண்ணடித்தவனை போப்பா என விற்கப்பட்டு, பின் தனியாக பார்க்கக்கூடாது, நீ கூட போ, வேணும்னா செல்வியை துணைக்கு அனுப்புகிறேன் என கூற, ஆண்டி என வினோத் தயங்க, பரவாயில்ல ஆண்டி, எனக்கு ஓகே என ஆனந்தத்தில் மூழ்கினான். என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று மனதுள் வினோத் கடவுளை வேண்டிக் கொண்டான். தனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல கட்டிலில் சோகமாக அமர்ந்திருந்த பிரியாவை பார்த்த வினோத் மனம் கலங்கினான். பிரியா என வினோத் அழைக்க உணர்ச்சியற்று எழுந்து நின்றவள் கட்டிலை வெறித்தாள். ஆனந்தும் செல்வியும் உள்ளே நுழைய, பிரியா, ஆனந்த் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு என பிரியாவை பார்க்க அவள் வினோத்தை முறைத்தாள். அவள் மனதினை படித்தவன் கூனி குறுகி நின்றான். வினோத்தின் தோள்களை அன்பாக தட்டிய ஆனந்த் பிரியாவின் முன் நின்றான். பிரியா என்றவன் அவள் கையை தன் கைகளில் ஏந்தினான். அதை பார்க்கும் சக்தியற்று பின்னால் திரும்ப அங்கு செல்வி முறைத்து கொண்டு நின்றாள். மீண்டும் திரும்பி தலையை தொங்கவிட்டான். என் மனசில் உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறந்துட்டா 7வது எபிசோடில் போய் பார்த்துக்க சொல்கிறாங்கப்பா ரைட்டர். அதே ஃபீலிங்ஸ் தான் இப்போவும் என்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் அது மாறலை, இனிமேலும் மாறாது. அன்னைக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு காரணம் உங்கள் பாஸ்ட். அதை பற்றி உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. அவன் ஒரு அன்லக்கி, அதனால தான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டான். ஆனால் அந்த மாதிரி முட்டாள்தனமாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல பிரியா. நீங்கள் எனக்கு வேணும். உங்களை எப்போவும் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன்.
என்ன நம்புங்க பிரியா. உங்கள் வாழ்க்கையோட மீதி பயணத்தை என்னோட ஷேர் பண்ணிப்பீங்களா என்றவன் அவள் கையை விடுவித்து 2 அடி பின் சென்று மண்டியிட்டான். பிரியா, வில் யூ மேரி மீ? அவள் கண்களை பார்த்து கேட்டுக்கொண்டே தன் இடது கையை நீட்ட பிரியா செய்வதறியாது வினோத்தை ஏறிட்டாள். செல்வியும் பிரியாவும் வினோத்தை ஏறிட வினோத் வலியுடனும் ஆனந்த் காதலுடனும் பிரியாவை ஏறிட்டனர். நேயர்களே, பிரியா கை நீட்டுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.